ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தோட செடிங்கெல்லாம் மாற்றி வச்சுருக்கோம். ஸோ செமையாக உங்களுக்கு லைனாக பார்த்தாலே தெரியும், ஒரே இடத்துல அப்படியே இதுவாக இருந்தது. இப்போ ஃபுல்லாகவே மாற்றி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்லி, அண்ட் நெக்ஸ்ட்டு கருட மல்லி, அகெயின் மல்லி, நிறைய பூ பூத்துருக்காங்க. இவங்க லிச்சி, ஐ திங்க் லிச்சி தான், சாப்பிட்டு போட்ட கொட்டையிலேயே எவ்வளோ அழகாக மரம் வந்திருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு செம்பருத்தி, ஆல்வேஸ் நம்ம ஃபேவரட் அப்படின்ற மாதிரி இங்கே பூத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபேவரட்ன்ற மாதிரி 7 அடுக்கு மல்லி, இங்கேயும் செம பூ பூத்துருக்கு. ஸோ இப்போ தனியாக வச்ச மேலே இதுக்கு ஒரு தனி ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்காங்க. ஸோ நேற்று ஹஸ்பண்டுக்கு லீவ் அப்படின்றதுனால இந்த வேலை தான் போச்சு ஃபுல்லாகவே. ஸோ டெட் எண்ட் வரைக்கும் அப்படியே மூவ் ஆகிட்டு போகலாம், அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்கோம். ஸோ மல்லியில் நிறைய முட்டுக்கள் இருக்குது. இங்கே ஒரு ரோஸ், பிங்க் கலர் ரோஸ் செமையாக பூத்துருக்கு. இதுலேயும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது. ஒரே இடத்துல கும்பலாக வச்சதுனால நிறைய பூக்கள் பூக்காமல் அப்படியே ஏதோ அடித்து வச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இப்போது எடுத்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பிரம்ம கமலத்தில் 2 பூ இருக்குங்க. மேலே ஒரு பூ, அண்ட் நேற்று காமிச்ச உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி 2 பூ பூத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பன்னீர் ரோஸ், லைட் கலர் தான். இதுலேயும் நிறைய முட்டுக்கள் இருக்குது. இப்போ இந்த சைடு இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் பாருங்கள். எல்லாம் நேற்று கட் பண்ணி போட்டது அப்படியே இருக்குது. இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக மொன்று கொட்டணும். அங்கே கொட்டியிருக்காங்க இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாகவும் மண் கொட்டணும். ஸோ கொட்டிட்டோன்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் இப்போதைக்கு பாட்டில் இருக்கிறது எதுவுமே கீழே போட வேண்டாம், அப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டு லேண்ட்ஸ்கேப் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் பாட்டில் இருக்கிற எல்லாமே அப்படியே பாட்டோட கார்னருக்கு போட்டாச்சு. இந்த சைடு க்ரோ பேக்கில் இருக்கிறது ஒரு இதுவாக இருக்கட்டும்ட்டு க்ரோ பேக் ஃபுல்லாகவே இந்த சைடு வச்சுருக்கோம். ஸோ தனியாக லெமன் கிராஸ் தனியாகவே நிற்கிறாங்கங்க. ஸோ இதெல்லாம் ஏரியா கண்டிப்பாக மாற்றப்படும். இப்போதைக்கு இங்கே இருக்குது, பர்மனெண்ட் கிடையாது, டெம்ப்ரவரிக்காக இங்கே இருக்குது எல்லாமே. ஸோ இதில் வெத்தலை இருக்குது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டதுனால மேபி பெருசாக வருமானு தெரியல, பார்க்கலாம். ஸோ நல்லா பயங்கரமாக வளர்ந்துட்டே இருக்காங்க. நம்மளோட சாத்துக்குடிய ஆரஞ்சாக என்னன்னே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.